வணக்கம். வாசுதேவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய மாற்றம். விஜய் வந்துட்டார், அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த மாற்றத்திற்கு பின்னால் ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, இந்துக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, இதனுடைய எதிர்கால விளைவுகள் என்னவா இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் அலசலாம். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் ஒரு சில பகுதிகளில் குவிப்பாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. நியர் அபவுட் 40 கான்ஸ்டியூன்சி 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 தொகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ அரவக்குறிச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பள்ளப்பட்டியில் இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க. மற்ற இடங்கள்லாம் 5%, 6% இருப்பாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் பார்த்தீங்கன்னா, கடைநல்லூர் பாருங்கள், காயல்பட்டினம் பாருங்கள். காயல்பட்டினம்ங்கிறது திருச்செந்தூர் இதில் வருது, தொகுதியில் வருது. கன்னியாகுமரி இஸ்லாமியர்கள் அதிகம் சொல்ல மாட்டேன், ஆனால் சிறுபான்மையினர்கள் அதிகம். ஏன்னா அங்கே அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி கிறிஸ்துவ மதமாற்றம் எக்கச்சக்கமாக நடந்தது அப்படிங்கிறதுனால அங்கே கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகம். இப்போ இந்த மாதிரி இது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது இல்லை, சிறுபான்மையினர் எப்படி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 45 இடங்களில் கிட்டத்தட்ட 20 இடங்களில் இஸ்லாமியர்கள் டிஎம்கே மட்டும்தான் விரும்புகிறாங்க, கிறிஸ்தவர்கள் டிஎம்கே மட்டும்தான் விரும்புகிறாங்கங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கடைநல்லூர், காயல்பட்டினம், கன்னியாகுமரியில் ஒரு 5-6 இடம், ராமநாதபுரம், ஆம்பூர், வாணியம்பாடியில் IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்குது. தென்காசி, பாளையங்கோட்டை, நாகப்பட்டினம், பாபநாசம் நம்ம அமைச்சர் ஜெயிச்சிருக்கிறாரு. சிதம்பரம் தமிமுன் அன்சாரி ஜெயிச்சார். நாகப்பட்டினத்தில் இவர் ஜெயிச்சார், ஜவஹருல்லா ஜெயிச்சார். ஜவஹருல்லா யார் தெரியுமில்லையா? கோவை குண்டு வெடிப்புக்கு சம்பந்தம் இருந்தது அவருக்கு மேலே வேறு ஏதோ ஒரு ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் ஏதோ கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அவருக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போகலைங்கிறத பார்க்குறோம். 20 இடங்களில் இவங்க ஜெயிக்கிறாங்க டிஎம்கே. அதாவது ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட் போடுவாங்க இஸ்லாமியர்கள். எப்படி? அவங்களுக்கு வேண்டாதவங்க, அங்கே பாஜகவா வேண்டாம், ஏடிஎம்கேவா வேண்டாம், டிஎம்கே வருதா ஓகே டிஎம்கே போட்டுடுங்க, டிஎம்கே இல்லையா தாவேக்கா இருக்கதா அங்கே போட்டுடும், அவருக்கு போட்டுடுங்க. அதே மாதிரி தாவேக்காவும் கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை மட்டுமே வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. திருப்பத்தூர், வேலூர், இந்த மேல் விஷாரம் அப்படின்னு இங்கே ஒன்று இருக்குது போகிற வழியில், ஆம்பூர் தாண்டி ஆம்பூருக்கு முன்னாலேயே வேலூருக்கு முன்னால் ஒரு இடம் வரும். அப்படியே மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்கும். ஆனால் அது ராணிப்பேட்டை தொகுதியில் வருது. ராணிப்பேட்டையில் டிஎம்கே தான் ஜெயிக்கும், அந்த காந்திங்கிறவர் தான் ஜெயிப்பார். ஆனால் இந்த ட்ரிப்பு டிவிகே ஜெயிச்சிருக்குது. அதே மாதிரி லப்பைக்குடி காடு அப்படின்ட்டு பெரம்பலூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது, ஃபுல் முஸ்லீம்ஸு. அங்கேயும் பாருங்கள் நீங்கள் டிவிகே தான் ஜெயிக்குது. திருநெல்வேலி முஸ்லீம்ஸ் அதிகம். இளையாங்குடி அப்படின்னு ஒரு குட்டி ஊருங்க, அது மானாமதுரை பக்கத்தில் இருக்குது, பரமக்குடியிலேருந்து வர வழியில் இருக்குது. அது அங்கேயும் நான் போயிருக்கேன். இந்த இடம் எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன். ஒரு 2 இடங்களை தவிர பாக்கி எல்லா இடங்களும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கடைநல்லூர்லாம் நான் போனது கிடையாது, காயல்பட்டினம் போனது கிடையாது, மற்ற எல்லா இடங்களுக்கும் நான் போயிருக்கேன். அங்கே இளையாங்குடி மானாமதுரையிலையும் டிவிகே ஜெயிக்குது. சென்னையில் 10 இடங்களில் டிவிகே ஜெயிக்கிறாங்க. கோவையில் 4 இடங்களில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க எப்படி இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக ஓட் போடுறாங்க. அவங்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ, அவங்களுடைய அட்டூழியங்களை யார் தடுக்க மாட்டார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வாக்கு போடுவாங்க. முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஆற்காடு, செங்கம், கோயம்புத்தூர், இந்த 3 இடங்களில் மட்டும்தான் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பலம் இருக்குது. இந்த ட்ரிப்பு நீலகிரியில் 9% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அங்கே கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு வந்திருக்குது. ஆனால் ஜென்ரலாக இது என்ன ட்ரெண்டு அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகமான அளவில் வெற்றி பெற்று வருகிறார்கள். இஸ்லாமியர்கள் டிஎம்கே இல்லைன்னா டிவிகேக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2023 பாஜக கூட இருந்தோம்னா நம்மளுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு போனாங்க. சிறுபான்மையினர் வாக்குகளை தேடி அவங்க ஓடினாங்க, கூட்டணியை விட்டுட்டு ஓடினாங்க. கடைசியில் லாஸ்ட் டே வரைக்கும் அவங்களுக்கு சிறுபான்மையினர் யாருமே வரல. மஞ்சூர் அலிகான் அப்படின்ட்டு ஒரு நடிகர், வில்லன் நடிகர் இருந்தார், அவர் மட்டும்தான் அங்கே போனார். அப்புறம் அவருக்கும் சீட்டு கொடுக்கல அவங்க, அதாவது கூட்டணி வச்சுக்கல, அவங்க கூட கூட்டணி வச்சுக்கல. ஸோ நீங்கள் பார்க்கலாம்
இந்த ட்ரெண்டு இது இப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டும் இல்லை, மற்ற தொகுதி, அதாவது இந்த சிறுபான்மையினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் ஆண்டாண்டுக்கு அதிகமாகிக்கிட்டே போகும். எப்படி? அவர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். 2024 பிஎம்ஓ, பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அப்படின்ட்டு ஒன்று, அதில் ஒரு பெண் அவங்க சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வே பிரகாரம் அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவில் இந்துக்களுடைய பிறப்பு எண்ணிக்கை குறைகிறது, பிறப்பு விகிதம் குறைகிறது, இஸ்லாமியர்களின் பிறப்பு விகிதம் அதிகரிக்கிறது அப்படின்றாங்க. பஞ்சாபில் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறதுனால இஸ்லாமிய தாக்கம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அங்கே 1947 கிறிஸ்தவ பாப்புலேஷனே கிடையாது. இன்னைக்கு கடந்த ஒரு 10 வருஷம் முன்னால் 2011 சென்சஸ் படி 1% 1.5% தான் அங்கே கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி அங்கே 15% கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எப்படி? மதமாற்றம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் லெஃப்ட் ரைட்டாக மதமாற்றம் பண்ணி இந்துக்களை அவங்களுடைய மதத்துக்கு மாற்றி அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா என்ன ஆகுறது? இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாடி செல்லும் இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் என்ன தப்பு பண்ணினாலும் அதை கேள்வி கேட்கக்கூடாது, இஸ்லாமியர்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கணும். ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைய குற்றங்களில் ஈடுபடுறாங்க, ஆனால் அதெல்லாம் வெளியில் வர்றது கிடையாது. இந்துக்களுக்கு இந்து பெண்களை லவ் ஜிஹாத் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுடுவாங்க. அப்புறம் அவங்கள அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அனுபவிப்பாங்க. அதுவும் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பெண்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு சிரியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதைத்தான் கேரளா ஸ்டோரியில் ரொம்ப தத்ரூபமாக உண்மை சம்பவங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கான். இவ்வளோலாம் பண்ணிட்டு கூட இந்து பெண்களுக்கு மூளை இல்லை, அங்கே போய் விழுறாங்க, விட்டில் பூச்சிகள் மாதிரி போய் விழுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் ஜிஹாத் மட்டும் பண்ணல, லேண்டு ஜிஹாத் பண்ணுவாங்க. இப்போது இந்துக்கள் மட்டும் விழிப்புணர்வோடு இருந்திருந்தாங்கன்னு சொன்னால், டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் தமிழகத்தை இவ்வளோ வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க மட்டும் நியாயமான முறைப்படி நியாயமாக ஆண்டிருந்தாங்கன்னு சொன்னேன்னா, திருச்செந்துறை மாதிரி ஒரு இந்து கோவில், 1100 வருஷம் பழைய கோயில், ராஜராஜ சோழனுடைய அப்பங்கட்டின கோயில், அது எப்படிதான் அவங்களுக்கு வக்ஃப் போர்டுக்குள்ளே போகும், வக்ஃப் வாரியத்துக்கு போகும், எப்படி அது இஸ்லாமிய ப்ராப்பர்ட்டியாக மாறும்? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன அட்டூழியம் பண்ணினாலும், குற்றச்செயல்கள் பண்ணாலும், தேசவிரோத செயல்கள் பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. வன்னி அரசு வந்த உடனே என்ன சொல்கிறாரு பாருங்க, வன்னி அரசு மினிஸ்டரான உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? சிறையில் வாடும் இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும். ஏண்டாப்பா, ஏன் குற்றமே பண்ணலையா? குற்றம் பண்ணினால தானே அவங்கள சிறை பிடிச்சி கைது பண்ணி சிறையில் போட்டிருக்கிறீங்க. அப்போது அவங்கள மட்டும் விடுவிக்கலாமா? இந்து கைதிகள் விடுவிக்கக்கூடாதா? அதாவது இஸ்லாமியர்களுக்கு சார்பாக எவ்வளவு பேர் பேச வந்துட்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள். இதுக்கு எல்லாமே என்ன காரணம்னு கேட்டால், இஸ்லாமியர்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் பண்ணுறாங்க. இஸ்லாமியர்கள் மற்ற எல்லா கட்சிகள்லேருந்தும் தங்களுக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி வாங்கிக்கிறாங்க. வக்ஃப் வாரியத்துக்கு இது கிடையாது, அவங்களுடைய மசூதி கல்லறைகளுக்கெல்லாம் ஃப்ரீ மின்சாரம் கொடுத்துருவாங்க. ரம்ஜானுக்கு 5000 டன் அரிசி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதில் பாதி பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருவாங்க. எங்கேருந்து? பஞ்சாப்லேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. இது மாதிரி பல சலுகைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சந்தனக்கூடு உற்சவம் நடக்குது, அரசு செலவு பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நாகூர் சந்தனக்கூடு உற்சவத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த இந்த சந்தனக்கட்டைகள் அது இதெல்லாம் அரசே வாங்கி கொடுப்பாங்க. 10-20 லட்சம் செலவு பண்ணுவாங்க. அரசு தேவையே இல்லையே, அது இந்துக்களுடைய பணத்துலேருந்து தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. இந்துக்கள் வரி பணத்துலேருந்து அதை செலவு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமாக அவங்களுக்கு தெரியுது, பாரபட்சமாக தெரியுதுயா. அதனால் இந்துக்கள் கொஞ்ச நாளில் மைனாரிட்டி ஆகிடுவாங்க. கேரளாவில் ஆல்ரெடி சமமாக வந்துருச்சு.
50% இந்துக்கள், 50% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்னு வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் அந்த அபாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிஎம்ஓ ரிப்போர்ட் சொல்லிச்சு. நான் சொல்லலை, பிஎம்ஓ ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்தியாவில் இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க? 1000 வருஷமாக முஸ்லீம்கள் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வேலையை பண்ணுவாங்க. என்ன? ஹிந்து ஆண்களையெல்லாம் சிரசேதம் பண்ணிடுவாங்க, ஹிந்து பெண்களையும் ஹிந்து பெண் குழந்தைகளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வழிபாடு நடத்த முடியாது, நம்ம பண்டிகைகள் கொண்டாட முடியாது, குடும்பமாக இருக்க முடியாது. சுதந்திர இந்தியாவிலேயே காஷ்மீர்லேருந்து இந்த பண்டிட்டுகளெல்லாம் விரட்டி விட்டாங்க. சுதந்திர இந்தியா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ சந்தேஷ் காலியில் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக, 1971 அப்புறமாவே நான் சொல்கிறேன், 50 வருஷமாக வச்சுக்கோங்க, ஹிந்து பெண்களை கடத்தி கூட்டிகிட்டு போவாங்க, நதி தாண்டி பங்களாதேஷ் போவாங்க, அங்கேருந்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பெண்களை திருப்பி கொண்டாந்து விட்டுடுவாங்க. இந்த மாதிரியான அக்கிரமங்கள் சுதந்திர இந்தியாவிலே நடக்குது. அதாவது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போதே நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் மைனாரிட்டியாக மாறினாங்கன்னு சொன்னால் என்ன ஆகுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் இது. அதே மாதிரி சம்பல், அங்கே சந்தேஷ் காலி மேற்கு வங்காளத்தில் தான் சம்பலில் உங்களுக்கு இது, உத்தரப்பிரதேசத்தில் தான் சம்பல். 8% இருந்த ஹிந்து பாப்புலேஷன் பாகிஸ்தானில் இன்றைக்கி 1%க்கு கீழே போயிடுச்சு. 12% வங்கதேசத்தில் 1971 இருந்த இந்து பாப்புலேஷன் 2.5% ஆகி மாறி போச்சு. ரொம்ப கம்மியாகிடுச்சு. எல்லாம் கம்பல் பண்ணி இது கழுத்தில் கத்தியை வச்சு கன்வெர்ட் பண்ணிக்கிறியா அப்படிமா. கன்வெர்ட் பண்ணலன்னு சொன்னால் வெட்டிடும், முடிஞ்சு போச்சு. பெண்களை மட்டும் பண்ண மாட்டாங்க, பெண்களை அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அநியாயம் நடக்கும். அப்போது இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, அது வரைக்கும். அதுக்கப்புறம் பாதுகாப்பு கிடையாது. அதைத்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் போன வருஷம் சொன்னார், பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னாரு. அதாவது நாம் பிரிந்து நின்றால் நம்மளை வெட்டிடுவாங்க. புரியல? அதாவது இந்துக்கள் ஒருமைப்பாடு வேணும். இந்துக்கள் ஒருமைப்படவில்லை என்றால், பிரிந்து நின்றார்கள் என்றால் சமூகத்தில் அடுத்தவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை இன்னும் தொந்தரவு பண்ணுவாங்க, துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஏக் ஹே தோ சேஃப் ஹே அப்படிங்கிறாரு. நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு உண்டு, சேஃபாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், இந்த சமயத்தில் இந்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் அந்த ட்ரெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இந்துக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்துக்கள் தங்களுடைய வாக்குகளை ஒரே கட்சிக்கு யார் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும். அப்போ தான் நாளைக்கு உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு உங்களுடைய கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ அதுக்கு மேலே அடுத்த பரம்பரையில் இருக்கிறவங்களோ மதம் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு சொன்னோன்னா அவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டாம், சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம், இது பணம் பேங்க்கில் டெபாசிட்லாம் போட்டு வைக்க அவசியம் கிடையாது. அவங்களுக்கு சுதந்திரமாக ஒரு ஹிந்துவாக வாழக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா அதுவே மிகப்பெரிய சமாச்சாரம். ஏன்னா இந்து சமுதாயத்தில் மட்டும்தான் கட்டுப்பாடுகள் கிடையாது. முஸ்லீமாக மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாரும் சுன்னத் பண்ணிக்கோன்னு சொல்லுவான், எல்லா பெண்களும் புர்கா போட்டுக்கணுன்றான், 5 வேளை தோழணும்னு சொல்லுவான். அவன் கேமராவில் பார்த்துட்டு இருப்பான், தோழலாம் சொன்னா கொண்டு போய்ட்டு சுட்டுருவான். ஆப்கானிஸ்தானில் அதான் நடக்குது. அதனால தான் திருப்பி நாங்கள்லாம் சொல்கிறோம், எங்களை போன்றவர்கள்லாம் சொல்கிறோம், இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும். இந்துக்களுக்கு கூட ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைய சமுதாயம் தப்பிக்கும். இல்லைன்னா 1000 வருஷமாக இந்திய மண்ணில் நடக்கிற இந்த அட்டூழியங்கள், இஸ்லாமியர்கள் செய்யும் அட்டூழியங்கள் இன்னும் பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடும் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ.